வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 251 ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஊதியம் முறைப்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 252 மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகள் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உறுதி செய்வதுடன் அவர்களது ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 253 தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு பொது காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறை தேர்தல் அறிக்கை 254 காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுப்பு வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 255 தற்போது வழங்கப்படும் சலவைப்படி 500லிருந்து 1000 உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 256 சென்னை போன்ற பெருநகரங்களில் காவலர்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 300 உணவு படியாக வழங்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களில் ரூபாய் 200 உணவு படியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 257 எங்களது ஆட்சியில் சென்னை எழும்பூரில் காவலர் நல மருத்துவமனை அமைக்கப்பட்டது. இதுபோன்ற காவலர் நல மருத்துவமனை மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் போன்ற பெரு நகரங்களிலும் ஏற்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 258 தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும். மேலும் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். மேலும் பாலியல் குற்ற செயல்கள், கொலை, கொள்ளை, கூலி படைகள் இரும்பு கரம் கொண்டு முற்றிலும் ஒழிக்கப்படும். தேர்தல் அறிக்கை 259 அதிக குடியிருப்புகள் கொண்டுள்ள காவலர் குடியிருப்பில் மருத்துவ உதவி மையம் ஏற்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 260 காவலர்கள் மற்றும் அவர்களது குழுமத்தினருக்கு உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் அதற்கென முழு செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு காப்பீடு திட்டம் ஏற்படுத்தி தரப்படும். நன்றி.